போகிற போக்கில் ஏதாவது ஒரு சொல்லணுமே, அப்படி வாதத்தை கடுமையாக வைக்கணுங்கிற பேசல ஒருமையில் ஆண்டவரை குறித்து பேசும்போது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்தால் அதே மாதிரி தான் திருப்பி வரும்னு சொன்னேன். நான் என்ன எங்கேயாவது நான் போலி இறை தூத முகமது இருக்கானே, அவன் இப்படி போலி வேலை செய்கிறான் இப்படி நாங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா? தேவையில்லாத எதுக்கு வாயை கொடுத்து வாங்குறீங்க? தேவையில்லாமல் அடுத்த அமர்வு உங்களுக்கு இறுதி அமர்வு கவனமாக பேசுங்க. அடுத்து கடைசி அமர்வு நாரி போயிடும். தேவையில்லாமல் ஒருமையில் பேசுகிற வார்த்தையை நிறுத்திக்குவோங்க. என்ன சப்ஜெக்டை பேசுங்க. அல்லாவே அவன் இவன் என்று எல்லாரும் சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி கர்த்தர் அவர் பேசுவீங்களா? நீங்கள் அவன் அல்லாவை கூட்டி கொடுக்குறானே, அதுக்கு புரோக்கர் வேலை செய்கிறானே முகமது, இது ஒரு இறை தூதனா இப்படி கேட்டுமா? நாங்கள் அந்த மாமாவுக்கு இங்கே கீழே ஒரு புரோக்கர் இருக்கிறாரு நான் சொல்கிறோம். வார்த்தையை கவனமாக பேசுங்க. பேசிட்டு ஒன்றை கொடுத்து 9 வாங்காதீங்க. எதுக்கு இந்த வேலை? அரேபியில் யூத கிறிஸ்தவர் காஃபிர்களே என்ன சொல்லியிருக்காரு? வெளியேற்ற சொல்ல கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? மரணத்தில் சாவ கிடக்காரு. அபுதாவத் 3029 தெளிவாக சொல்லுது, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியேற்றும் வரை நீங்கள் போர் செய்ய அரேபிய தேசத்தில் இருக்கக்கூடாது. அபுதாவத் 3029 3039 தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னமோ இவங்க கடைசியில் வக்கத்து போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் கிடந்தாரு, ஒரு யூதன்ட்ட போய் வாங்கினாரு. இது ஒரு பெரிய காரியமாக பேசிட்டு இருக்காரு. கவனமாக பேசுங்கள். அடுத்ததாக இந்த போர்க்களத்தை குறித்து செய்தி சொல்லும்போது அவர் பெரிய பட்டியலாம் போட்டார். இப்பவும் பாருங்கள், நாங்கள் எதை ஆதாரமாக வச்சோமோ அதை தொடர்றதுக்கு துப்பு இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள் அடுக்கடுக்கான போர் வசனங்களை வச்சு மதத்துக்காக போர் செய்ய சொல்லியிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆதாரத்தை வச்சோம். உடனே சுற்றி வராரு. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஜனாசா போகும்போது எழுந்து நிற்கவில்லையா? அப்போ யூதர்கள்லாம் அங்கே வாழ்ந்திருக்காங்களேன்னு சொன்னாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்ன வசனத்திற்கு மறுப்பு சொல்றதுக்கு துப்பு இல்லை. அங்கே என்ன சொல்லியிருக்கு? சூரா 9:29 யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி அங்கே வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அருளப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் 2 வேலை செய்யணும். ஜிஸ்யா கேட்டுட்டு நீ வாழணும். உங்க லட்சணம் என்னது? ரொம்ப நல்லபடியாங்க வாழல. ஜிஸ்யா என்ற தெண்டவரை நீ கெட்டுனா தாண்டா நீ வாழ முடியும்னு வச்சிங்க. அவனை நசுக்கி தானே வாழ வச்சிங்க. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வச்ச வாதத்துக்கு வாயை தோற்க துப்பு இல்லை. இவங்க உரிமையில வேற பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே டென்ஷன் ஆனாரு. போன வாதங்களை வச்சு உங்களுக்கு ஒன்று சொல்ல முடிஞ்சுதா? இயேசுவை விமர்சி தைலம் பூசினார், இது விபச்சாரமா? பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். வாதம் வைக்கிறார் இவரு. பெரிய வாதம் வச்சாராம். இயேசுவை அந்த உரிமையில வேற சொல்லிக்கிட்டாரு. முகமது உரிமை சொல்லி ரொம்ப நேரம் ஆகாது, கிழிச்சு நட்டிடுவோம். சபைன்னு தான் பார்த்து அமைதியா இருக்கும். உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்கார வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்க அல்லாஹ்வை அவன் இவன் சொல்றதுனால நாங்கள் அல்லாஹ்வை அவன் இவன் சொல்றோம். உங்க இஸ்லாமிய உணர்வுகளை மதிச்சு தான் நான் சொல்றேன். எனக்கு இப்போ அல்லாஹ்வை முகமதை சொல்லி கிழிச்சு நட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இவங்கள மாதிரி இப்படி இந்த 5 பேர் உட்காரதுக்கு தௌஹீத் ஜமாத்துல கேவலமானவர்கள் இவங்க. இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்கு, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கும், நபிகளை கேவலப்படுத்துவதற்கும், அல்லாவை கேவலப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற யார் வேண்டாம். முஸ்லீம்கள் மற்ற சகோதரர்கள் கவனமாக பாசிக்கிட்டோம். இவர்கள் இப்படி மாற்று சகோதர பேசுவதனாலும் தூண்டி விட்டு, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு, இப்படி கேவலப்படுத்தி விட்டு வார்த்தைகளை வாங்கி விளையாடி கொண்டிருக்கிறார் தௌஹீத் ஜமாத்தர். இவருடைய இழிவான செயல் இதுதான். கடந்த பல ஆண்டுகளாக பிஜே செய்து இருந்தார். பெண் போர் கைதிகளை கற்பழித்து கூட்டி கொடுத்தான்னு சொல்லிச்சு. விபச்சாரத்தை விதியாக்கி உலக நடக்கிற அனைத்து விபச்சாரத்திற்கும் அல்லாஹ் விதியாக்கி வச்சிருக்கான். என்னென்ன விபச்சாரம் நடக்குதோ உலகத்தில் அந்த விபச்சாரத்தில் விதியாக்கி அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னோம். அதன் நாங்கள் என்ன சொல்றோம்? ஹதீஸ் குர்ஆன் ஆதாரத்தின்படி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இவர் என்ன மனோ இச்சையின்படி பேசிட்டு இருக்கிறாரு. இதான் உண்மை. அடுத்ததாக பாருங்க, இந்த முகமது நபி அவர்களை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் இவரை முன்மாதிரியாக வச்சிருக்காரு. இது சரியான ஒரு செயல் தானு பாருங்க. இந்த முகமது நபி எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் 5263 ஹதீஸ்ல வாசிக்கும் போது, என் இறைவா, என் குற்றங்கள், என் அறியாமை, என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னித்து விடுவாயாக. சரி. மேலும் என்னை விட நீ எல்லாவற்றையும் அறிந்துள்ளாயே, அவற்றையும் மன்னித்து விடுவாக. சரி. இறைவா, நான் தவறுதலாக செய்ததையும், பாவம் செய்கிறாரு, தவறான பாவம் செஞ்சதையும், வேண்டுமென்றே செய்ததையும், அறியாமல் செய்ததையும், அறிந்து செய்ததையும் மன்னித்து விடுவாயாக. எவ்வளவு அருமையான ஆளுவர். இவரை தான் முன்மாதிரி வச்சுக்கிட்டு இயேசுவை விமர்சனம் பண்றதுக்கு அருகதை இருக்குதா? நான் அப்படித்தான் பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இவை யாவும் என்னிடத்தில் இல்லாமல் இல்லை. இறைவா, நான் முன்னால் செய்தது, பின்னால் செய்தது, ரகசியமாய் செய்தது, பகிரங்கமாய் செய்ததை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு நபர், நான் வேணும் செஞ்ச, ரகசியமா செஞ்ச, வெளியரங்கமா இப்படி பாவம் செஞ்சனே, என்னை இவரை கொண்டு போய் முன்மாதிரி வைக்கலாமா? இதுதான் இவரது நிலை என்பதை ஒரு தவறான நபர், இங்க தவறான நபர்களை உட்கார வச்சு ஜமாத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே,
இது போல முகமது என்கிறதான ஒரு தவறான நபரைத்தான் முன்மாதிரியாக உங்க அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கார் என்பதை எங்கள் ஆதாரத்தோடு வைக்கிறோம். இன்னொன்று ஆதாரத்தை வைக்கிறேன் கவனிங்க. இந்த முகமது நபி பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு வீக்கா இருக்கான்னு பாருங்க. சஃபியா என்கிற ஒரு பெண்ணை போய் என்ன செய்யறாருன்னா கைபரை கைப்பற்றினார். முஸ்லீம் 2793 தாக்குதல் மூலம் கைபரங்கள் கைப்பற்றினோம். போர் கைதிகள் திரட்டப்பட்ட போது திஹியா அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரே கைதிகளில் ஒரு பெண்ணை எனக்கு அடிமையாய் தாங்கன்னு கேட்கிறாரு. யுத்தம் நடக்கும்போது கைபர் யுத்தத்தில் ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க அடிமையை தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்கள் சென்று ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் நபி சொல்லிட்டாரு. திஹியா அவர்கள் கணவனை இழந்திருந்த சஃபியா பின் ஹுகையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ அங்க ஒருத்தன் வந்து சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே குறைலா நகரத்தில் குலத்தவரின் தலைவரான ஹுகையின் மகன் சஃபியா அவர்கள் திஹியாவுக்கு வழங்கி விட்டீர்களே, சஃபியா உங்களுக்கு தான் ரொம்ப மேட்சா இருப்பாங்க என்று ஒருத்தன் அற்புதமான ஒரு வேலையை செஞ்சான். இந்த வேலைக்கு என்ன வேலை? அடுத்து பாங்க, புகாரி 2235 வாசிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறாங்க, அனஸ் இப்னு மலிக் அறிவித்தார்கள், நபி அவர்கள் கைபருக்கு படையெடுத்து வந்து அல்லாஹ் கோட்டையை கமூஸ் கோட்டையை திறந்து விட்ட போது சஃபியா பின்த் ஹுவை என்பவரின் அழகு பற்றி கூறப்பட்டது. புது மணப்பெண்ணாக இருந்த அவரின் கணவர் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு யுத்தத்தில் ஒரு அற்புதமான ஒருத்தர் வந்து சொல்றான் நபிட்ட, அழகா இருப்பா வடிவம், இப்படி அவன் எடுத்து சொல்றான் நபிட்ட. நபி எப்படிப்பட்ட ஆளா இருந்தா இந்த செய்தி வந்து சொல்லுவான். நிலைமையை எடுத்து சொன்னா பரவாயில்ல, ஒரு தலைவியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அழகு பற்றி அப்ப இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? இவருக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்ட மேப்படியான விஷயத்தை ஐயா வீக்குன்னு சொல்லி தான் சொல்றேன். அழகு பற்றி கூறப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், இந்த ஹதீஸ்ல சொல்லுது. முஸ்லீம் 2733 வாசிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாரு, திஹியாவையும் அப்பனையும் அழைத்து வாருங்கள். கட்டளை போடுறாரு. என்னடா அழகா, அப்படி ஒரு பேரழகியா என்று சொல்லி அழைத்து வரும்படி சொல்றாரு. உடனே திஹியாவும் அப்பனை அழைத்து வந்தாங்க. ஐயா உட்காந்து நல்லா ஆய்வு செய்யறாரு. சஃபியாவை கண்டதும் பார்த்த ஒரு பார்வையில் உணிவு சொல்லிட்டாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திஹியா அவர்களிடம், கைதிகளில் இவரல்லாமல் வேறொரு அடிமை பெண்ணை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி, அப்ப விடுதலை செஞ்சுட்டாரா சஃபியாவை? ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காரு, அவளை எதுவும் காப்பாத்தினாரா? அதான் தவறு. முஸ்லீம் 2790 வாசிங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஃபியாவை அவர்களை என் தாயாரிடம் ஒப்படைத்து இவரை அலங்காரம் செய்க. என்ன அலங்காரம்? கணவனை இழந்து போர்ல விதவையாக்கப்பட்டு இருக்கிறா, அவளை கூட்டிட்டு வந்து பங்கு போட்டு அவளை அலங்காரப்படுத்துறாராம். அல்லாஹ்வின் தூதர் கைபரிலிருந்து மதீனா நோக்கி போர் புறப்பட்ட. கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடிக்கலன்னு சொல்ல, கல்யாணம் முடிச்சாரு. அப்படிதான் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. இத்தான் என்னாச்சு? இதெல்லாம் தேவையில்லை. அது சட்டம்னா நாங்கள் எப்படினாலும் வளைச்சுக்கிடுவோம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா இது போர் கைதி தானே, இது இதெல்லாம் செல்லாது, என்ன தேவைன்னு சொல்லுவாங்க. என்ன காப்பாற்றி ஆகணும்ல, காப்பாற்றி தான் நான் அல்லாஹ் தூதரை பாருங்க இது கடந்து போறாரு. அலங்காரம் செய்க என்று சொன்னார்கள். அப்படி கைபரிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாரு. கைபர்ல இருந்து மதீனாவுக்கு போக புறப்படுறாரு. அந்த போறதுக்குள்ள பொறுக்க முடியல. என்ன செய்யறாரு கவனிங்க. மதீனா தானே உங்க ஊரு, என்ன செய்யணும்? சஃபியாவை தூக்கியாச்சு. அவளை கூட்டிட்டு போற வரைக்கும் பொறுக்க முடியாம பாதி தூரத்தில் கூட கிடையாது, கைபரை கடந்து வந்ததும், அங்க மதீனாக்கு போற பாதி தூரம் கூட போகல, கைபரை கடந்து வந்ததும் கூடாரத்தை போட்டார்கள், அவரோடு உடல் உறவு கொண்டார்கள் இருக்குது. ஏங்க பொறுக்கத்தான் என்ன செய்யுது? அந்த கைபர் போற கைபர் வந்து மதீனாக்கு போற கூட உங்களால பொறுக்க முடியலையே. அவ்வளவு வெறி தானே உங்களுக்கு இருக்குது. இவரை தானே முன்மாதிரியா வச்சிருக்கிறீங்க. நீங்க எப்படி நீங்க இயேசுவை பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு? முஸ்லீம் 2793 வாசிக்கிறோம். காலையில் புது மாப்பிள்ளையாக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்மிடம் ஏதேனும் உணவு வைத்திருக்கலான்னு கேட்கிறாரு. உடனே அடுத்த நாள் இந்த வயசுல புது மாப்பிள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு மைனர் குஞ்சு மாதிரி அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, முன்மாதிரி லட்சணம். நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது என்பதை நீங்கள் தவறாக இயேசுவை தவறாக விமர்சிப்பது கொஞ்சம் கூட அருகதை கிடையாது. அடுத்து பாருங்க, இந்த ஆயிஷாவை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் சரியா வாதம் வைக்கல, நேரம் இல்லாதனால. இந்த அம்மாவை ஆயிஷாங்கிறது ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தை. இந்த குழந்தை இந்த அல்லாங்கிற கடவுள் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும் போதே கண்ணில் காமிச்சிடுறான். அந்த புடைவலை சுருட்டி கொண்டு வந்து, இதாம்மா நீ கட்டிக்கிற போற பிள்ளை. ஏன் இவருக்கு என்ன வயசு? என்ன இவருக்கு 50-53 வயசு, கிளடாயி 53 வயசுக்கு மேலே வந்தாச்சு. ஒரு குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் காமிச்சுக்கிட்டு இவதான் உன் வருங்கால மனைவி. எவ்வளோ ஒரு பொருத்தம்! அல்லாவோட வேலையை பாருங்க. அப்போ இது சரி, இது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அந்த நாட்களில் எல்லா சமுதாயத்தாரும் செஞ்சாங்கன்னு ஒரு அப்பண்டமான ஒரு புழுவை சொல்றாங்க. இங்க அவளை கட்டி வச்சது சமுதாயமா கட்டி வச்சது அல்லாஹ் காமிக்கிறான். அந்த கேவலத்தை இதாண்டா உன் மனைவின்னு கொண்டு வந்து காமிக்கிறான். இது செய்யலாம் ஒரு அல்லாவோட இறைவனுடைய வேலையா?
ஒரு குழந்தையை கொண்டு வச்சு 6 வயசு குழந்தையை கொண்டு வந்து சின்ன குழந்தை வந்து காட்டுறாங்க. 6 வயசு குழந்தை சின்ன வயசா காட்டுறாங்க. 6 வயசுல என்ன செய்யறாரு? அபூபக்கர்ட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் பெரிய விஷயம். அபூபக்கர் போய் கேட்கிறாரு. நபி அவர்கள் அபூபக்கர் அவரிடம் சென்று பெண் கேட்டார்கள். அது பெண்ணா? குழந்தை, 6 வயசு குழந்தை, விவரம் அறியாத ஒரு குழந்தை. அவட்ட போய் என்ன செய்யறாங்க? பெண் கேட்கிறாரு. அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடிப்படையில் உடனே அபூபக்கர் சொல்ல முடியுமா? பப்ளிக்கா மறுக்க முடியாது. நான் உங்க சகோதரன் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செயலாம் ரொம்ப அற்புதமானது. நீங்கள் எனக்கு சகோதரர்கள் சொன்ன உங்கள் புதல்வி எனக்கு மனம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர் தான். அப்போ இந்த அனுமதி யார் கொடுத்தா? அல்லாஹ் தானே கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வின் பேரிலே சிறுமிகளை துவம்சம் செய்தவர் யாரு? இந்த அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு இறைவனா இருப்பான்னு பாருங்க. முகமது நபிக்கு 33 அத்தியாயம் 50 வசனங்கள் எல்லாம் வாசிங்கன்னா கணக்கற்ற பெண்களை வாரி இறையறான். நீ விரும்பினவ, உனக்கு பிடிச்சவ, உன்னை பிடிச்சவ யாரனாலும் நினைச்சிருக்கோ, நீ திருமணம் செஞ்சுக்கோ, இல்லையா நீ எப்படினாலும் வச்சு வாழ்ந்த அனுபவி என்று சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இதுல என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, நீ இஷ்டம்னா எத்தனை பெண்ணினாலும் திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு இவர் தலைவர். நபிகள் நாயகம் புக் இருக்கா, பல திருமணம் செய்தது ஏன்னு ஒரு புத்தகம் போட்டுக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, அடுத்த அபூபக்கருடைய மகளை நீ என்ன செய்யறாரு? பாத்திமாவை பெண் கேட்டாரு. அபூபக்கரின் மகள் பாத்திமா அடுத்து என்ன செய்யறாருன்னா ஆயிஷாவை பெண் கேட்ட உடனே அபூபக்கர் அவர் எப்படி பாருங்க, நீ என் மகளை கேட்கறியா, நான் உன் மகளை கேட்கறேன்டா. யார்? குழந்தைகளை. அபூபக்கர் கேட்ட உடனே ஒரு வசனம் வருது. அவர் சொல்றாரு, மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் செட் ஷீ இஸ் யங். ரொம்ப வயசு கம்மியா இருக்காப்பா. அப்ப நீ கேட்டது, நீங்க கேட்டீங்களா, அது யாரு? வயசுக்குள்ள உள்ள பிள்ளையா? அப்ப உங்களுக்குன்னு வரும்போது வலிக்கு இல்ல, உங்க மகளை கேட்கும்போது குடையுது இல்ல. அப்ப அடுத்தவன் குழந்தைனாலும் கெட்ட சொல்றது இல்ல. அப்ப இப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டதான ஒரு அருமையான சட்டம். இதுல என்ன பியூட்டினா, அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, அது திருமிதி ஹதீஸ்ல வருது, கிழவர்கள் இளசுகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இந்த யங்கர் இஸ் நாட் டு பி மேரிட் வித் தி ஓல்டர், நாட் தி ஓல்டர் வித் யங்கர். இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். உண்மைதான், முகமது திருமணம் செய்கிற நேரம் பார்த்து அல்லாஹ் சட்டத்தை இறக்கிட்டான். அப்படி சட்டத்தை இறக்குனதுனால என்ன வேலை வந்துட்டு, அதுக்கப்புறம் யாரும் சிறுவர்களை அதாவது வாலிப பிள்ளைகளை திருமணம் செய்யக்கூடாது கிழவங்கன்னு சட்டம் வந்துட்டு. ஆனால் சஃபியா என்ன செஞ்சாரு? சஃபியா என்ன கிழவியா? இவருக்கு 53, சஃபியாக்கு 50 வயசா? 17 வயசு சரித்திரத்தில் போட்டிருக்கு. கிழவனுக்கு ஒரு குமரியை செய்யக்கூடாது நல்லா சட்டம் போட்டான்ல. சட்டம் எங்கே போச்சு? காத்துல பறக்க விட்டாரு. இதுதான் சம்பவம். உங்க முன்மாதிரியான உங்க முகமது நபி அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை எள்ளளவும் பின்பற்றவில்லை என்பதுதான் சரித்திரம். நீங்க என்னமோ அவரை முன்மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் பல திருமணம் செஞ்சது ஏன்னு சொல்லி ஒரு பெரிய புஸ்தகத்தை போட்டிருக்காரு உங்க தலைவர். மனசாட்சியே இல்லாம இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை போட்டிருக்காரு. இதுல என்னென்ன காரியம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனைவிக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சஃபியாவை வந்து கேட்கும் போது இது வந்து அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு புத்தகத்தில் இருக்கிறாரு. ஆயிஷாவை கேட்கும் பொழுது அபூபக்கர் அந்த திருமண உறவை ரொம்ப ரசித்தாங்க. அபூபக்கர் வந்து அந்த முகமது நபியோட உறவை வளர்த்துக்கணும்னு விரும்பினாங்க. அதனால தான் வந்து பெண்ணு கேட்டாங்க. அம்புட்டும் போய் நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்னு சொல்லி புத்தகத்தை போட்டிருக்காரு. அதுக்கு யார் பதில் சொல்லணும்? அல்லாஹ் அருமையாக பதில் சொல்லியிருக்கான். ஏன் உங்களுக்கு இவ்வளவு நான் திருமணம் செஞ்சு தரேன் தெரியுமா? எந்த நிர்பந்தமும் ஏற்படாமல் இருப்பதற்கு. அல்லாஹ் சொன்ன பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தியை பார்க்குறாரு, அடைய முடியலையேன்னு நிர்பந்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி செக்ஸ் தேவையை நான் நிறைவேற்ற முடியாதபடி போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் உமக்கு இப்படி பல பெண்களே தந்தேன்னு அதுக்கு அர்த்தம். இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகத்தில் ஒரு காரணம் கூட அல்லாஹ் சொன்ன ஒரு காரணத்தை கூட இவர் சொல்லலை. ஒரே காரணம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த ஒரு காரணத்தை கூட மென்ஷன் பண்ணல. இவ்வளோ பெரிய புஸ்தகம் 100 ஆதாரம் வைக்கிறாரு. எதுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சு விட்டான். இந்த புஸ்தகத்தை கிழிச்சு போடக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு முன்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்? நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய, உமக்கு நிர்பந்தம் ஏற்பட்ட கூட நான் பல பெண்களை உமக்கு செஞ்சுறேன், தாரை வார்த்தை தாரேன்னு சொல்லி கொடுக்குறான். ஆகவே இந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறான் என்று சொன்னால், முகமது நபியை கெடுத்தவனாக இருக்கிறான். முகமது நபி திருமணத்திற்கு முன்பாக அவரை என்ன செய்யறாரு? நல்ல 40 வயசு வரைக்கும் ஒழுக்கமாக தான் இருந்தார். என்னைக்கு இறை தூதராக அமர்த்தப்பட்டாரோ அன்றையிலிருந்து முகமது நபி வாழ்க்கை தடம் புரண்டு போனது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பெண்கள் விஷயத்தில் மிகவும் கேவலமாக அவர் போய்விட்டார் என்பதை நாம் எளிதாக விளங்க முடியும். அது மாத்திரமல்ல, முஸ்லீம் ஹதீஸ் 2719 பார்த்தீங்கன்னா அவர் அருமையான ஒரு செய்தி சொல்றாரு. நபி அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரை ஒரு பெண்ணின் அழகு கவர்ந்து அவரது உள்ளத்தில் தவறான எண்ணம் தோன்றினால் உடனே அவர் தன் மனைவியை சென்று அவளுடன் உறவு கொள்ளட்டும். பாருங்க,
ரோட்டில் போகிற பொம்பளை என்ன செய்யலாம், சர்வசாதாரணமாக பார்த்துக்கிட்டு மூடாயிட்டீங்கன்னா என்ன செய்கிறோம், பொண்டாட்டிட போடான்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறான், ரோட்டில் போகிற பொம்பளையை பார்த்துட்டு நீ கண்ணை தாழ்த்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்போ என்னங்க ஒரு முன்மாதிரி? எதுலையாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு முன்மாதிரி இருக்காரா? ஒன்றும் கிடையாது. அவ்வளவு செயலையும் எது மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தான் இந்த முகமது என்பவர் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த முகமது நபி என்கிறவரை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக நீங்கள் நேர்வழிக்கு போவீங்க. என்ன நேர்வழி? விபச்சாரம் செய்யறதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறாரு, முத்தா திருமணம் செய்வதற்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இவரை நீங்க பின்பற்றினால் நேரடியாக போகலாம் நரகத்திற்கு. ஆகவே நேர்வழின்னு போட்டிருக்குன்னு நினைச்ச உடனே நீங்க சொர்க்கத்துக்கு போற நேர்வழி நினைச்சுக்கிறாதீங்க. இப்படி இவரை பின்பற்றினா நீங்க போகக்கூடிய நேர்வழி நரகம் என்கிற நேர்வழிக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முகமது நபியுடைய பாவ வாழ்க்கை, அவர் எந்த வழியிலும் அவர் முன்மாதிரி இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான ஹதீஸ்களை வாசிச்சு காமிச்சேன். ஆகவே நீங்கள் இஸ்லாமியர்கள் பல விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை முன்வைத்து நீங்கள் மனம் திரும்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்டதான வாழ்க்கையிலிருந்து, தவறான இறைவனிடத்திலிருந்து, வழிகேட்டிலிருந்து வரும்படி அன்பாய் ஒரு அழைப்பை கொடுத்துக் கொள்கிறோம். அப்புறம் திருமண சட்டத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சூரா 2:230 வந்துட்டு தலாக் விட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புகாரி 5265 வருதுங்க. அதாச்சும் ஒரு பெண்ணை வந்து முதல் கணவன் தலாக் விட்டதுக்கு அப்புறமா இரண்டாவது கணவனிடத்தில் இன்னொன்று ஒரு ஆணை போய் அவர் திருமணம் முடிச்சிட்டா. இப்போ மறுபடியும் முதல் கணவனத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சாக்கா அங்கே ஒரு அருமையான சட்டம் சொல்லப்படுது. என்னன்னா, ரெண்டாவது கணவன் வந்துட்டு இவளிடத்துல உடலுறவு வச்சாதான் முதல் கணவனத்தில் போய் சேர முடியும். இப்படி ஒரு அருமையான ஒரு திருமண சட்டத்தை குர்ஆன் போதிக்குது. இதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டதுக்கு பின்பதாக அந்த மனைவி மறுபடியும் அந்த கணவன் முதல் கணவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் குர்ஆன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தினுடைய கடைசி அமர்வில் இருக்கின்றோம். அதாவது வந்து சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய்களை வந்து சராமரி அவிழ்த்து விடுகின்றார்கள். வசனங்களில் இல்லாததையெல்லாம் வசனத்தில் இருக்குது என்று சொல்லி மேலோட்டமாக பொய் சொன்னால் மாட்டிக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. வீடியோக்களை திருப்பி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இவர்களை பொய்யர்கள் என்று விளங்கி கொள்வாங்க. அந்த வசனத்தை பற்றி சொல்கிறாங்களா, அந்த வசனத்தை அந்த மேட்ரு கிடையாது. பொய்யான செய்திகளை எடுத்து வைத்து கொண்டு இது வந்து செய்தி ஹதீஸ் என்பது போல இவர்கள் காட்டி இது வந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த பொய்யான புழு வேலை வந்து வேகமாக அம்பலமாகும் என்பதை வந்து முதல்ல பதிவு செய்து கொண்டு இந்த 2 நாள் விவாதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மெய்யான தேவன் யார் என்பது குறித்து 2 நாள் விவாதம் பண்ணி இருக்கின்றோம். கடைசி வரைக்கும் அவர்களுடைய மெய்யான தேவன் யார் என்பதை சொன்னார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் சொல்லலை. 3 தேவன் 3 பேர் 3 ஒரு ஆள் தத்துவம் என்று சொல்லி புலம்பினார்களே ஒழிய அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? கடைசி வரைக்கும் சொல்லலை. பரிசுத்த ஆவி யாருன்னு சொல்லி கேட்டோமே, பதிலளித்தார்களா? கிடையாது. 3 எப்படி 1 கேட்டோம், பதில் இல்லை. அது 3 பேரும் எப்படி தனித்தனியாக இருப்பாங்க? நீங்கள் சொல்லக்கூடிய இலக்கணம்லாம் யாருக்குரியது? பரிசுத்த ஆவிக்குரியதா அல்லது வந்து இந்த இயேசுக்குரியதா அல்லது வந்து கர்த்தருக்குரியதா என்று சொல்லி கேள்வி கேட்டால் அதற்கும் பதிலை காணோம். அப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இப்படி அனைத்துலேயுமே வந்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அவர்களுடைய சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே பொய்யினுடைய முழு வடிவமாக இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏக இறை கொள்கையை நாம் நிலைநாட்டி இருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவன் ஒருத்தன்தான். அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. தெளிவாக நிலைநாட்டி இருக்கின்றோம். இவர்கள் சொல்லி காட்டியது போல, இவர்கள் வந்து சொல்லவே முடியாமல் திணறியது போல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏக இறை கொள்கை அப்படி இல்லை. இவர்கள் வந்து தங்களுடைய கடவுளுக்கு வட்டம் போட்டு ஒரு புத்தகத்தில் காட்டினார்களே, அந்த மாதிரி வட்டம் போட்டு காட்ட தேவையில்லை. அதே மாதிரி சதுரம் போட்டோ முக்கோணம் போட்டோ காட்ட தேவையில்லை. அவ்வளவு தெளிவாக இந்த ஏக இறை கொள்கை இருக்கின்றது. ஏகன் ஒருத்தந்தான் கடவுள் என்பவன். அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. இயேசு அத்திமரத்தில் போய் சாப்பிட போனாரே, அந்த மாதிரியான சாப்பாடு தேவையில்லை. தூக்கம் தேவையில்லை. அவர் மலைஜலம் கழித்தாரே, அது போன்ற தேவை கிடையாது. அவர் தூங்கினாரே, அந்த மாதிரியான தேவை கிடையாது.
இந்த போன்று எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை என்பதை, அவன்தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும் என்பதையும், அவனுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை, அவன் ஹய்யுல் கய்யூம் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவருக்கு கடவுள் என்றால் டிசம்பர் 25 பிறந்தாரு, இத்தனாம் தேதி வெள்ளிக்கிழமை தூக்கில் ஏற்றி விட்டார்கள் என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு பலவீனமான போலியான கடவுளை நாங்கள் வைத்திருக்கவில்லை, தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். 6 நாள் படைப்பை படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுக்கக்கூடிய பலவீனரை நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை. அப்படிப்பட்டவர் கடவுளாக இருக்க முடியாது, பொய்யான போலியான தேவனாகத்தான் அது இருக்க முடியும் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்து நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் அதே நேரத்தில் நீங்கள் தேவன் என்று யாரை வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் குறித்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது. மரியாளுக்கு பிறந்தவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு கேட்டோம், பதில் இல்லை. யாக்கோபுடைய தொடைக்குள்ள கையை விட்டு அதை நசுக்கியவர் கடவுளா என்று கேட்டோம், பதில் இல்லை. செத்தவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் கேட்டோம், பதில் இல்லை. தூக்கில் ஏற்றின பிறகு ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனை தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறினவர் புலம்புனவர் கடவுளாக இருக்க முடியுமான்னு கேட்டோம், பதில் இல்லை. அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்க வேண்டும், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனாக இறைவன் இருக்க வேண்டுமே என்று சொல்லி ஆதாரங்களை முன்வைத்தோம். ஆனால் இயேசு அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாமல் பலவீனராக இருந்தார் என்று சொன்னோம். அதுக்கு எல்லாம் அவர்கள் சொன்னது மாம்சமாக வந்தார் என்று சொல்லி எஸ்கேப் ஆனார்களை தவிர எந்த பதிலும் கிடையாது. குழந்தையை தூக்கி அடித்து மோதி அடித்து சாகடிக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி உங்களுடைய போலி கடவுள் சொல்லியிருக்கிறாரே, இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று கேட்டோம், பதில் இல்லை. பெற்றோர்களை எவன் நோவினை செய்கிறானோ அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் கடவுளா? அவர் எப்படி உண்மையான கடவுள்னு கேள்வி கேட்டோம், வாயை துறக்கலை, கடைசி வரைக்கும் துறக்கலை. மொட்டை தலையில் தீட்டு வந்துச்சு, நம்ம போய் என்ன செய்யணுமா, தாடியை பிடிச்சிக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்துனா உடனே அந்த மொட்டை தலையில் உள்ள அந்த தீட்டு காலியாகி விடும் என்று சொல்லக்கூடியவர் உண்மையான கடவுளா என்று கேட்டோம், வாயை துறக்க காணோம். மாதவிடாய் நேரத்தில் இந்த மாதவிடாய் பெண் எதை தொட்டாலோ தொட்டது தீட்டு, தொட்டவன் தீட்டு என்று சொல்லி ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள போய் இந்த பாடுபடுத்துறீங்களே, இவர் கடவுளாக இருக்க முடியுமா? இது போலி தேவன் தானே என்று சொல்லி நிரூபித்தோம். அது பதில் என்ற பெயரில் உழப்பத்தான் செய்தார்களே ஒழிய அவர்கள் சொன்னது பதிலாக இல்லை. மனைவியோடு சேர்ந்து ஒன்றாக இருக்கிற நிலையில் வகி வந்தால் அது ஒரு பெரிய மோசமான ஒரு காரியம் மாதிரி சித்தரிச்சாங்க. ஆடையோடு ஒன்றா சேர்ந்து இருக்கிற நிலையில் ஒரே போர்வையில் இருக்கும் பொழுது வர்றது எப்படிங்க தவறாக இருக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்டோம். அதற்கும் பதிலில் வாயை அடைத்து விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அது தடுக்கப்பட்டால் பார்த்தீர்களா, இறைவன் இயலாதவனா அப்படின்னாங்க. அது இறைவனுக்கு இயலாதது இல்லைங்க, மனிதனுக்கு இயலலை என்று சொல்லி சொன்னோம். அதுக்கும் பதிலை காணோம். அதே மாதிரி தாய் தந்தையை சொல் கேளாதவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னதற்கு அவன் மோசமான ஆளாக இருந்தால் கொல்லணும் என்று சொல்லி உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட கொடூர கடவுளா? ஒரு பக்கம் சாந்தமானவர் மாதிரி காட்டிட்டு இன்னொரு பக்கம் கொடூரத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது தெளிவாகி விட்டது. வரம்பு மீறினால் வரம்பு மீறுவேன், நீ சூழ்ச்சி செஞ்சால் நானும் சூழ்ச்சி செய்வேன் என்பது வார்த்தைக்கு வார்த்தை பதிலாக சொல்லப்பட்டது என்பதை நாம் சொன்னால், பார்த்தீர்களா சூழ்ச்சி செய்வோன்னு எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு பில்டப்பு கொடுத்தாங்க. அப்போ உங்களுடைய கடவுளும் தானே தந்திரம் பண்ணியிருக்காரு, இயேசுவும் தானே சூழ்ச்சி பண்ணியிருக்காரு, இயேசுவும் தானே வஞ்சகம் பண்ணியிருக்காரு என்று அடுக்கடுக்கான வசனங்கள் அள்ளி போட்டோமா, ஆட்டம் கொண்டு போய் வாயை பொத்தி விட்டார்கள். அதைத்தான் பெரிய பிரதானமாக வச்சாங்க. அதுவும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிர்வாணமாக நின்னாங்க என்று சொல்லி ஒரு பொய்யை திணித்தார்கள். அது பொய் என்பதை அந்த நமீரத் என்ற வார்த்தையை வைத்து அது நீளமான ஒரு அங்கி அதனுடைய ஒரு ஓரத்தில் அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் சொன்னோம். அதற்கு பதிலில்லை, வாயை மூடிவிட்டார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தது சம்பந்தமாக சொல்லும் பொழுது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் அவர்கள் தலாக் விட்ட பிறகுதான் திருமணம் முடித்தாங்க என்பதற்கு தெளிவான வசனத்தை வாசித்து காண்பித்தோம். அந்த அதிசயை நம்ம நிராகரித்து விட்டதாக வழக்கம் போல பொய் சொல்லி அந்தர்பல்டி அடித்து விட்டு ஓடிவிட்டார்கள். அப்போ ஒரு பெண் பார்த்தல் முறையாக வழிகாட்டுதல், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் குறித்து நாம் விளக்கினோம். அவர்கள் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக இறைவனுடைய கட்டளைகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், அவர் என்ன செய்தார்கள், இல்லாத பொய்யான அவதூறுகளை அவர்கள் மேலே போட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எந்த அளவிற்கு கேடுகட்ட தனங்களை வைத்திருக்கின்றீர்கள், பெத்த மகளையே கல்யாணம் பண்ண சொல்லி, இப்படி பெத்த தகப்ப மகளை கல்யாணம் பண்ண சொல்லி இப்படிப்பட்ட அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் சொல்றீங்களே என்று சொல்லி கேள்வி கேட்டால்
இவங்க என்ன செய்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. சஃபியா ரலியல்லாஹு திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிக்கிறது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா, அனுமதியா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெத்த மகளையே தகப்பை அனுபவிக்கலாம் என்று எழுதி வைத்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கலாமா? அசிங்கமாக இல்லையா? புருஷ சம்யோகம் அறியாத இளஞ்சிட்டுகளை எல்லாம் நீ கரெக்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி கர்த்தர் கடத்தையிட்டாரே என்று சொல்லி வருகின்றதே. அப்போ சஃபியா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்ததை விகாரமாக காட்டக்கூடியவர்கள் கர்த்தருடைய கட்டளையை ஏற்று இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்கின்றார்களே என்று சொல்லி அதற்குண்டான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். மகர்லாம் கிடையாது, மகர் இப்படி பட்டி வாங்கலாமா அப்படின்னாங்க. 100 நுனித்தோலை வாங்கியிருக்கிறாரே, கேட்டிருக்காரு, 200 நுனித்தோலா கொடுத்துருக்கிறாரே தாவீது ராஜா, 400 பின்னுடைய 3 நுனித்தோலை அறுத்து கொடுத்துருக்காரு என்று சொல்லி கேள்வி கேட்டால் அது கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னதுனால தானே கட்டளையாக இருக்கின்றது, அது பைபிளில் இருக்குது. கர்த்தர் சொன்னால் தூக்கி வீசிடுவீங்களா? அப்போ வேணா சொல்ல வருங்க, சொல்ல வாங்க பார்ப்போம், பதில் இருக்கின்றதா? கிடையாது. கர்த்தர் தாவீது ராஜா அவருடைய குமாரன் தான் இயேசு என்று சொல்லி இப்படி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணவரை தானே ராஜான்னு சொல்லி வைத்திருக்கின்றீர்கள், இயேசுவினுடைய அப்பா என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அதற்கு பதிலங்க, பதிலை காணோம். அதே மாதிரி பூமியில் மனிதனை படைத்ததற்காக கடவுள் சபலப்பட்டார், மனசாபப்பட்டாராம். மனசாபப்படுறவர் உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா என்று சொல்லி கேள்வி கேட்டோம், பதில் இல்லை. அத்திமரத்தை பார்த்து இப்படி போட்டு திட்டிருக்கிறாரே, அதை நாசமா போன்னு சொல்லியிருக்கிறாரே, இவர் எப்படி கடவுள்னா அதுக்கும் பதிலை காணோம். அதே மாதிரி ரூத் என்ற ஒரு பெண்மணியை போர்வைக்குள்ளே போய் தலையோட சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை எல்லாம் தேவ புத்தகத்தில் இருக்கின்றதே என்று சொல்லி கேள்வி கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. ஹதீஸுகளை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே பொய்யா சொன்னீங்க. ஹதீஸுகளை நாங்கள் மறுக்கலை, கட்டுக்கதையில் தான் நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் தான் பைபிள் வசனங்களை மறுத்திருக்கின்றீர்கள், 7000 வசனத்துக்கு மேலே காலி பண்ணிட்டீங்க என்று சொன்னோம். அதற்கும் நாங்கள் ஆல்ரெடி காலி பண்ணிட்டு வந்துட்டோம்ல, இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டதில் ஏதாவது மறுத்தோமா என்று சொல்லி அதிலையும் ஓடிவிட்டார்கள். நரகத்துக்காகவே அல்லாஹ் யாரையும் நீங்கள் உங்களை படைச்சு வச்சிருக்காரா இல்லையா அப்படின்னா, நரகத்திற்காக இறைவன் படைத்திருக்கின்றார் என்றால் தப்பு செய்கிறவனை நரகத்தில் தூக்கி போடுவார் இறைவன். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்றது அன்னைக்கு முக்காலமும் அறிந்த இறைவனுக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது அப்போ ஒன்றும் தெரியாத இயேசு உங்களுடைய கடவுள் ஒன்றும் தெரியாமல் இருக்கார், அப்படி தானே சொல்ல வர்றீங்க? அந்த மாதிரி தான் அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது கடவுள் இல்லை, எப்படி நமக்கு எதுவும் தெரியாது, அந்த மாதிரி அவர் ஒன்றும் தெரியாதவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கன்ஃபார்ம் ஆகி விட்டதை நம்ம பார்க்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் பல்லு துலக்கிறதுக்கெல்லாமா வழிகாட்டுதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்கள் கடவுள் மெய்யான இயேசு என்ன செய்கிறார், உன்னத பாட்டில் புருஷன் மண்டாட்டி எப்படி உடலுறவு கொள்ளணும்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காருங்க, எதில் ஏறணும் எதை பிடிக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்துக்கின்றாரே என்று சொல்லி கேள்வி கேட்டோம். அதற்கும் வாயை திறக்க காணோம். கடைசியில் என்ன சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் மைனர் குஞ்சு என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க. ரொம்ப இதெல்லாம் அன்லிமிட்டடு. அப்போ இயேசு தைலம் பூசி விட சொன்னாரே, மைனர் குஞ்சு அந்த வேலையை பார்த்துருக்காருல்ல என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பயந்து கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரியான அநியாயம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மறுமையில் மது ஊற்றி கொடுக்குறாரு அப்படின்றாரு. ஏன் இங்கேயே மதுவை குடிச்சு கூத்தாடு கும்மாளம் போடு என்று சொல்லி கடவுள் சொல்லியிருக்காருங்க என்று சொல்லி கேள்வி கேட்டோம். இவர் ஒரு கடவுளா என்று கேள்வி கேட்டோம், அதுக்கும் பதில் இல்லை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மகளை இந்த மாதிரி திருமணம் முடிச்சு தானே இப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் இயேசு வேற வேற விஷயங்கள் என்ன மார்த்தாள் என்பவரோட அவர் விளையாடி இருக்கின்றார் என்று இருக்கின்றது. அப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஜிசியாவரின்னாங்க. ஜிசியாவரி தெளிவாக இருக்கின்றது. உபாகமம் 20:11 ஜிசியாவரி, நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் சொல்லு, அவர் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். கர்த்தர் கட்டளை போறார். அவங்கள்ட்ட போய் ஜிசியாவரி வாங்குன்றத வேற ஒரு வார்த்தையில் போட்டு வாங்கிக்கலாம், ஜிசியான்னு வாங்கிக்கிறக்கூடாது. எப்படின்னு பார்த்துக்கிறீங்க. அப்போ இதுவும் அம்பலமாகி விட்டது. போரில் கிடைத்த பெண்கள் ஏழைகளுக்கா? ஏழைகளுக்கு தான், அது அல்லாவுக்கு கிடையாது. அல்லாவுக்குன்றாலே ஏழைகளுக்கு தான் விளக்கம் கொடுத்தோம், பதில் இல்லை. அப்போ பெண்களை சாட்சியாக சொல்லக்கூடாது. நான் பார்த்தீங்களா 2 பெண்களை ஒரு சாட்சி ஆக்கிட்டாங்கன்னமோ ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சபையில் பெண்களை வாயை திறக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இப்படி இழிவுபடுத்தி இருக்கின்றாரே என்று கேள்வி கேட்டோம், வாயை திறக்கலை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்குறோம். அப்போ பவுல் அவர் ரொம்ப தந்திரம் பண்ணி ஒட்டுமொத்த இயேசுவினுடைய கட்டளைகளையும் தள்ளிவிட்டு அவர் புதுசாக உள்ள நுழைத்து விட்டாரே, எல்லாம் தள்ளப்பட்டதுன்றாரே, அம்புட்டு விக்கெட்டு போயிருச்சே என்று கேள்வி கேட்டோம், பதில் இல்லை.
அப்போ வந்துக்கிட்ட ஆவியை வந்து பொய் சொல்லி தேவன் ஏவி விட்டாருன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் என்று கேட்டோம், பதில் இல்லை. அப்போ பைபிள் வந்து தீவிரவாதத்தை போதிக்கின்றது என்பதற்கு அவனை அடுக்கடுக்கான வசனங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். பதிலளித்தார்களா? வாயை துறக்கலை கடைசி வரைக்கும். கொல்லணும் அந்த மாதிரியான கர்த்தரை சோசனம் பண்ணாதவன், ஜெபிக்காதவனை, அவனை வணங்காதவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, இந்த மாதிரி நீ வந்து சங்காரம் பண்ணு, போட்டு தள்ளு, விலங்குகளை கூட விட்டுறாத என்று சொல்லி இவ்வளவு பட்டவர்த்தனமாக தீவிரவாதத்தை ஏவி விட்டு நமக்கு இவர்கள் சொல்கின்றார்கள் நாம் வந்து தீவிரவாதத்தை ஏவுகின்றோம் என்று சொல்லி பொய்யாக சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ நீங்கள் இவ்வளவு விஷயங்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம், நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே வந்து காழ்ப்புணர்வில் தான். அவர்கள் என்னென்னலாம் அடிமை பெண்ணை பற்றி சொன்னாங்களா பைபிளில் இருக்கின்றது. பைபிளில் இருக்கிறதையே வந்து என்ன செய்கின்றார்கள், நம்ம மேலே குற்றச்சாட்டாக வைக்கக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அதே மாதிரி வந்து இந்த 100 அப்பா 100 அம்மா கொடுக்குறத பற்றி சொன்னாங்கல்ல, அப்படி அங்கே வந்துக்கிட்டு ஒன்றுக்கு மேலே கூடுதலாக கொடுத்தா அவர் வந்து மாமாவான், அல்ல இறைவன் வந்து மாமா வேலை பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அதுலேயே தெளிவாக வருது. மத்தேயுவில் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதாரித்துக் கொள்வான். ஒரு பொண்டாட்டியை நீ இந்த உலகத்தில் எனக்காக விட்டேன்னா உனக்கு 100 பொண்டாட்டி தரேன்னு சொல்றாரா இல்லையா? எவ்வளவு பட்டவர்த்தனமாக மறைக்கிறீங்க வசனத்தை, எவ்வளவு கேடுகட்டத்தனன்னு பார்த்தீங்களா? இதில் வந்து ஸ்லேடெல்லாம் வேற போட்டு காட்டுறீங்க. அப்போ எவ்வளவு பெரிய இழிவு இது! உங்களுடைய பைபிள் வசனத்தை இருட்டடி பண்ணி விட்டீர்களே. இப்போ இதை நீங்கள் நம்பணும்னு வைங்க, இதை அவர்கள் நம்பிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அவர்களுடைய பார்வையில் ஒரு மாமா இல்லை, அவர் கர்த்தர் 100 மாமா ஆயிடுவார். அப்போ 100 மாமா வர்றது எவ்வளோ பெரிய கேவலம்! அப்போ இப்படிப்பட்ட வேதத்தை தான் வைத்துக்கொண்டு, இப்படிப்பட்ட கடவுளை தான் வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து என்ன சொல்லி கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் வந்து மெய்யான தேவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது வந்து இந்த முக்கடவுள் கொள்கை என்பது யாருக்குமே புரியாது சொன்னார். யாருக்குமே புரியாது. இதுவரைக்கும் வந்த ஆளுகளுக்கும் புரியலை. யார் சொல்லியிருக்கா? நான் சொல்லலை, நம்ம பவுலி சார் சொல்லியிருக்கார். ஏற்கனவே சொன்னோம், விவாதத்தில் இதுக்கு முன்னாடியே சொன்னோம். என்ன எழுதியிருக்காங்க அவங்களுடைய புத்தகத்தில் 15ஆம் பக்கத்தில், திரியேக தேவனை உலகிற்கு அறிவித்தவர்கள் அதை தவறாக விளங்கி அறிவித்திருப்பதினால் சிலர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததும் அல்லாமல் பலவிதமான பிரிவினைகளுக்கும் அது காரணமாகிவிட்டது. ஆரம்பத்திலிருந்து திரியேக தேவனை குறித்த விளக்கம் கொடுக்கப்பட்ட போது தவறாக விளக்கினது நிமித்தம் அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த தவறையே பின்பற்றி வருவதால் அந்த தவறை திருத்தும்படியான விளக்கத்தை தொடர்ந்து கொடுக்கிறேன். இது வரைக்கும் எவ்வளவோ பேர் சொல்லி பார்த்தாங்க, திரியேக தேவன் 3 தெய்வம்னா என்னன்றதை சொல்லி பார்த்தாங்க, யாருக்குமே புரியலை. இப்போ நான் வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை போட்டிருக்காரு. இந்த புத்தகத்தில் உள்ளதை கூட பவுலி சாருக்கு சொல்வதற்குண்டான திராணி இல்லை, இங்கே எடுத்து வைக்க முடியலை. அப்படின்னா எதை இவ்வளவு நாள் விளக்குனதெல்லாம் புரியலை, இப்போ நான் விளக்க வந்தேன்னு சொல்லி வந்தாங்களே, அவராலேயே எங்கே முன்னாடி விளக்க முடியலையே. வட்டம் போட்டு முக்கோணம் போட்டு விளக்கினவருக்கு இதுவரைக்கும் விளக்க முடியலை. இங்கே எங்கள் முன்னாடி சொல்லுங்க என்று சொல்லி கெஞ்சி கதறி கேட்டும் விளக்க முடியலை என்றால் அப்போ அது பொய்யான கடவுள் கொள்கை தானே, தெளிவாகி விட்டதா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் கொள்கை, ஒரே இறைவன், அவன் எந்த தேவையும் மற்றவன், அவனுக்கு யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை. இதுதான் இந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கிறீங்க, எந்த குழப்பமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 கடவுள் கொள்கையை ஏற்றுவிட்டு அந்த 3 கடவுள் கொள்கையை விளக்க கூட உங்களால் முடியவில்லை என்றால், இதுவரைக்கும் விளக்கினது ஃபுல்லாக புரியலை, நான் விளக்க வரேன் என்று சொல்லி வந்தவர் கூட விளக்க முடியவில்லை என்றால், அப்போ இது போலியான கடவுளை வைத்துக்கொண்டு பொய்யான தேவனை வைத்துக்கொண்டு நீங்கள் கட்டிக்கொண்டு அழிகின்றீர்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகின்றது. அன்பானவர்களே, இது எங்களுடைய இறுதி அமர்வு. அந்த முந்தின அமர்வில் அந்த பார்த்தினோஸ் மகளை குறித்து சொல்லும் பொழுது திராணி இருந்தால் வைங்கன்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸில் G 39 33 அப்படிங்கிறதான இதில் விளக்கம் இருக்குது. அதில் வெர்ஜின் கன்னி என்றும் வருகிறது. அதுபோல் ஒன்ஸ் மேரேஜபிள் டாட்டர், அவள் மகள் என்கிற அர்த்தத்திலையும் 2 அர்த்தம் அதில் வருகிறது. ஸ்ட்ராங் நம்பர் G 39 33. ஆகவே இவர்கள் சொன்ன வாதம் அதில் முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் கலீல் ரசூலுக்கு கொஞ்சம் உண்மையிலேயே அவரை கொஞ்சம் நான் மதித்து வச்சுருந்தேன். விவாதத்தில் சொல்லாத ஒரு செய்தியை இறுதி அமர்வில் சொல்கிறாராம், உணர்ச்சி போட்டு சொல்கிறாராம், மார்த்தாலோட ஏசு செக்ஸ் வச்சுக்கிட்டாரு. நீங்கள் வாதத்தில் வச்சுருந்தீங்கன்னா உருச்சி தள்ளியிருப்போம். சியா முஸ்லீம்காரன் சொல்கிறான் ஆயிஷா விபச்சாரி பலரோட படுத்தாங்க, அப்படிலாம் சொல்லவும். அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு பதிலடியாக தான் சொல்லிக்கிறேன். ஒன்று கொடுத்து 9 வாங்குறதா இது. அன்பான சகோதரர்களே, அதாவது வந்து 2 காரியங்களை இந்த தொகுப்பில் நம்ம செய்யலான் இருக்கோம். முதலாவதாக குர்ஆன் ஹதீஸ் காட்டக்கூடிய இறைவன் மெய்யான இறைவன் என்பதற்கு எதிர்த்தரப்பிலிருந்து அடுக்கடுக்காக எடுத்து வைத்த வாதங்கள், அதை முதலாவது நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய கேள்விகள். எதிர்த்தரப்புலேருந்து அடுக்கடுக்காக வைத்த வாதங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்குங்க. என்ன வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏக இறைவன் ஒருவன் சூரா 112 வாசி காட்டினாங்க. அந்த ஒருவனுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்கள் என்னவோ பெருசாக கணக்கு போட்டு வந்து நிறைய ரெஃப்யூட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் வச்சோம். நாங்கள் என்ன வச்சோம்? படைப்பாளர்களிலெல்லாம் சிறந்த படைப்பாளன் இருக்குதே, இதுக்கு என்னங்க பதில்னு சொன்னோம். பதில் வரல. சரி, ஒன்று அவுட்டு. அடுத்தது வார்த்தைக்கு வார்த்தை சயின்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல இருந்தோம். சரி, இந்த வாட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா சயின்ஸையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், வைப்பாங்க கரெக்டாக உடைக்கலான்ட்டு. ஒரே ஒரு சயின்ஸ் வந்துச்சு, கடல் ரெண்டும் கலக்காதுன்ட்டு. அது 2வது வாதம். அதுக்கு ஒரு வீடியோ போட்டோன்னே பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். அதனால் இந்த வாதம் முடிந்து விட்டது. அதனால் இது மேல் தேவை கிடையாது. அடுத்தது சயீத் இப்ராஹிம் சகோதரர் வந்து உண்மையிலே எனக்கு இந்த வாட்டி மனசார சொல்கிறேன், எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. டிஎன்டிஜி அவருடைய விவாதங்கள், பல விவாதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க இஸ்லாமிய சகோதரர்களோட பண்ணது, கிறிஸ்தவ அமைப்புகளோட பண்ணது, பல விவாதங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பரிதாபமான நிலை. ஏங்க தொகுக்க சொன்னால் நேற்று வாசித்த அதே பேப்பரை வாசிக்கிறாருன்னா என்னத்தை சொல்கிறது? நேற்று வந்து தொகுத்த பேப்பர் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், குர்ஆனை குறித்து நாங்கள் மேற்கோள் காட்டி வசனங்களை வச்சோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொகுக்கும் போது என்ன சொன்னோம், கர்த்தர் எப்படிப்பட்டவர், பரிசுத்த வேதாகமம் காட்டக்கூடிய இறைவன் மெய்யான இறைவன் என்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் என்பதை அடுக்கடுக்காக வைத்தோம். நாங்கள் கூடுதலாக மேற்கோள் காட்டிய கேள்விகளை எல்லாம் முன்வைக்காமல் கர்த்தர் மெய்யான இறைவன் என்பதற்கு என்ன ஆதாரங்களோ அதை முன்வைத்து நாங்கள் வந்து எங்களுடைய கன்க்ளூஷனை கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நானும் எதிர்பார்க்குறேன், நம்ம தான் ஏதோ கவனிக்காமல் வந்து பாயிண்ட் நோட் பண்ணலையோ, எப்படின்னா அது 2 பாயிண்ட் தானே இருக்குது, நல்லா தானே கவனித்தோம், நம்ம எதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த 2 கூட சொல்லலை சரியா. அப்போ இந்த லட்சணத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ் காட்டக்கூடிய இறைவன் மெய்யான இறைவன்கிற லெவலில் அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு பரிதாபமான நிலை தான் இது. இதில் வந்துட்டு பொய் வேற. ஏங்க 2015 கேட்ட கேள்வி தான் கேட்குறீங்க, அதே பதில் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து எவ்வளோ புது கேள்விகளை வச்சுருக்கோம், வைங்க. அதில் யாக்கோப்பு இருந்தால் எழுந்தே வந்துடுவாருங்க. எத்தனை முறைங்க பதில் சொல்கிறது? அதுக்கு பதில் சொல்ல அத்தி மரம் ஆரஞ்சு மரம்னு சொல்லிட்டு இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, உங்கள் இறைவன் குர்ஆன் ஹதீஸ் காட்டக்கூடிய இறைவன் மெய்யான இறைவன் இருக்கு என்னங்க ஆதாரம் வச்சிங்க? சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் வந்து என்னென்ன வச்சோம், முன் வச்சோம், அது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து தொகுத்து காட்டுறோம். அதாவது முதலாவது ஒரு காரியம் வச்சோம், ஒரு கண் தெரியாத நபர் போருக்கு போகிறத குறித்து கேட்டிருக்கிறாரு. ஒரு இறைவனுக்கு இப்படி ஒரு அறியாமை இருக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உருப்படியாக ஒரு பதில் வந்துச்சா? உருப்படியாக ஒரு பதிலும் கிடையாது. இல்லைங்க, அது வந்து ஒருவேளை சந்தேகத்தை தீர்த்திருப்பாரோ அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக சொல்கிறாங்க. அதுதான் வந்து அதுக்கு பதில். அடுத்தது போர்வைக்குள்ள இறைவனுடைய வெளிப்பாடு வருது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் நம்ம முக்கியப்படுத்தி கேட்டதுன்னு இல்லை, அவங்க கேட்குறாங்க, ஏங்க ஒரு கணவன் மனைவி போர்வைக்குள்ளே படுக்கக்கூடாதா? படுத்தாலே வந்து தவறு தான், இது தாம்பத்தியம் தான் செய்வாங்களா, சும்மா படுக்க மாட்டாங்களா? எல்லாமே வச்சாங்க. ஏங்க கணவன் மனைவி ஒரு போர்வைக்குள்ளே படுக்கக்கூடாது நம்ம எப்போ சொல்லியிருக்குமா? அதுவா நம்ம வாதம்? ஏன் குறிப்பாக ஆயிஷாவினுடைய போர்வையில் மட்டும் வகி வருது? அதுதான் கேள்வி. அதுக்கு வந்து யாரும் வந்து பதில் சொல்லலை. அடுத்தது மாதவிடாய் காலத்தில் மடியிலிருந்து குர்ஆனை ஓதுனாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, சரி மாதவிடாய் காலத்தில் இருந்து மனைவியோட மடியில் தானே படுத்தாங்க, இது என்ன தவறு அப்படிங்கிறாங்க. ஏங்க சூரா 2:222 அவங்க வந்து தீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதவிடாய் நேரத்தில் அவங்க தீட்டானவர்கள், அவர்களை தொடாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதவிடாய் உள்ள பெண் வந்து போனால் தொழுகை முறிஞ்சு போயின்னு சொல்லியிருக்கு. மாதவிடாய் பெண் வந்து தொழுகை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவ்வளோத்தையும் சொல்லி வச்சுட்டு இவர் குர்ஆனை கொண்டு போய் அங்கே வாசிச்சாருன்னா என்ன அர்த்தம்னே தெரியலைங்க. அடுத்தது அல்லாஹ் வந்து தேவையற்றவன் சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ அல்லாஹ் வந்து உதவி கேட்குறானேன்னு கேட்டாக்கா, எல்லாத்தையும் நீங்கள் அந்த அர்த்தத்தில் எடுக்கக்கூடாதுல்ல.
உதவின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் எடுத்துருவீங்களா? அதை வேற அர்த்தத்துலலாம் எடுக்கணும். அப்போ அந்த அறிவு வந்து எதிரணியில் கேள்வி வைக்கும்போது எங்கே போகுதுன்னே தெரியலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ச்சி செய்வதில் நிகரற்றவன் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம எடுத்து வச்சோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதில சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை உங்களுடைய பைபிள் அப்படிதான் இருக்கு, எங்க பைபிளில் கேள்வி கேளுங்கன்னு சவாலாக விட்டோம். நேற்று கேள்வி கேட்கல, இன்னைக்கு வச்சிங்க போய் தொலைதுன்னு பதில் சொன்னோம். சரி, உங்களுடைய குரான் வசனத்தின்படியே நீங்க வச்ச வாதம் பொய்யான வாதம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான் சூரா 13:42, அனைத்து சூழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. குத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், நான் தான் சூழ்ச்சிக்கு உரியவன் சொல்லியிருக்கிறான். அப்ப எப்படி இன்னொன்று ஆள் சூழ்ச்சி செய்ய முடியும்? அப்ப பைபிள் காட்டக்கூடிய இறைவன் சூழ்ச்சி செய்தார் நீங்க வச்சீங்கன்னா அது உங்கள் குரானுக்கு முரண்பட்ட செய்தி என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். மகரை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான திருமண சட்டத்தை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு வாதம் வச்சிருந்தோம். உருப்படியாக ஒரு பதிலும் சொல்ல முடியலை. ஏங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்திற்கு கூலியை வந்து பேசப்பட்டிருக்கு. இது பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறது, ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பில் அனுபவிக்கக்கூடிய சுகத்திற்காக கூலி என்று மகர் சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வாதத்தை பைபிள்ல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. ஏன் இந்த நேற்று எடுத்து வைக்க வேண்டியதுதானே? அப்போ இன்னைக்கு நம்ம கேட்குறோம், அப்படி கிடையாதுன்ற ஆதாரத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தது மாதவிடாய் காலத்தில் தொழுகைக்கு தடை. தொழுகைக்கு தடையாகிறதுனால என்ன ஆகுது? பெண்களில் அநேகர் வந்து நரகத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ மாதவிடாய் காலத்தில் இறைவனிடத்தில் தொழுகை செய்யக்கூடாது, ஆனால் இடுப்பில் துணியை கட்டிட்டு வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இது மறுபடியும் வந்து குரானுடைய வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்முத்தா திருமணத்தை குறித்து பல காரியங்களை நம்ம எடுத்து முன்னாடி வச்சோம். என்னங்க இந்த மாதிரியான ஒரு காரியம் இருக்குது, அதுபோல் அடிமை பெண்களோட உடல் உறவு கொள்ளும்போது இந்த மாதிரி அசல் செய்ய சொல்லப்பட்டிருக்குது, விந்துக்களை வெளியே விட சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டாக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அவங்க கணவன் மனைவியில் புள்ள வேணாம்னு நினைச்சாங்கன்னா வெளியில விட்டாங்களாம். எங்க அடிமை பெண்ணை சந்தையில கொண்டு போய் விற்கிறதுக்கு முன்னாடி நாங்க விந்து உள்ள செலுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உண்டாக்க இருக்கிற உயிரை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சட்டத்தை கொடுத்துட்டு இங்க வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கணவன் மனைவின்னு சொல்லிட்டு. அடுத்தது மகருங்கிறது செக்யூரிட்டியா, ஒரு பெண்ணுக்கான செக்யூரிட்டிங்கிறாங்க. ஏங்க ஒரு ஜோடி செருப்பு செக்யூரிட்டியா? அது கூட இல்லைங்க, ஒரு குரான் வசனம் செக்யூரிட்டியான்னு கேட்டோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா? ஒரு பதில் உங்களால் சொல்ல முடியல உருப்படியாக. அடுத்தது ரோட்ல போற பொண்ணை பார்த்து இச்சிக்கக்கூடியவராக உங்களுடைய நபி இருந்தாரே அப்படிங்கிற ஒரு காரியத்தை கேட்டாக்கா என்ன உழப்புலுங்க, இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு உழப்பல். பிஜே அவர்கள் வந்துட்டு 2010 பேசியிருக்கிறார், மாற்றி மாற்றி பேசுனது இல்லாமல் இன்னைக்கு ஒரே அமர்வில் பக்கத்தில் உள்ள நபர்கள் மாற்றி மாற்றி பேசி வீடியோ வரும்போது என்ன பண்ண போறீங்களே தெரியலைங்க உண்மையிலேயே. அடுத்தது கருப்பு நாய், இது வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதை சயின்ஸ்னு சொல்லலை, இருந்தாலும் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லை. ஏன்னா கருப்பு நாய் தான் கடிக்குமா? என்னங்க கருப்பு நாய் சைத்தான் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் கருப்பு நாய் தான் கடிக்கும்னு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சயின்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நரகத்திற்கென்றே மனிதனை வந்து அல்லாஹ் படைத்திருக்கிறானேன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு ஒரு பதிலுமே அவங்களால சொல்ல முடியல. மனிதன் கீழ்ப்படியாமல் இருப்பதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். பாவம் செய்யாமல் இருந்தாங்க அந்த சமுதாயத்தை அழித்து விட்டு வேறு ஒரு சமுதாயத்தை உண்டாக்குவேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி வாதம் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாவம் செய்யும் சமுதாயத்தை ஏற்படுத்துவேன் வேற சொல்லியிருக்கிறானே அப்படின்னு கேட்டிருக்கோம். இது எதுக்குமே அவங்களால வந்து வாதத்தை எடுத்து முன்வைக்க முடியல. அட்லீஸ்ட் கன்க்ளூஷன்லயாவது இதெல்லாம் நாங்கள் சொன்னோன்னு சொல்ல முடியுதா? உருப்படியாக ஒரு பதில் சொல்ல முடியுதா? ஒன்றுமே சொல்லலை. அப்போ கிடைச்ச நேரத்தை எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா சும்மா சொன்னதையே தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி தான் 10 வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து வாந்தி எடுத்தது பற்றிலாம் வேற பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்தது முகமது அவர்கள் மற்ற பெண்களை பார்த்து கவரப்பட்டாலும் சரியே அப்படின்னு வசனம் சொல்லுதே அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க, எங்க நபிலாம் உத்தம நபின்னு முதல்ல வந்து அவர் ரொம்ப பேசிட்டு இருந்தவர், கடைசியில் அவர் சாதாரண மனுஷங்க, பார்த்தாக்கா ஆசை வரதானே செய்யும், நீங்க ஆசை வரலன்னு சொன்னா பொய், எல்லாருக்கும் வரும் அப்படின்னாரு. அவரை போய் ஒரு முன்னுதாரணமா வச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்தது நபி தோழர்களை நபி என்ன பண்ணார்னா தோழர்கள் எல்லாம் கழட்டி விட்டுட்டு தனியாக ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீயே வந்து எனக்கு உன்னை அன்பளிப்பா கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க மாட்டான்னு சொன்ன கையை பிடிச்சி இழுத்துருக்கிறாருங்க. கேட்டாக்க இது என்ன சொல்லிட்டாங்க, இது ரேப் அட்டம்ப்ட். கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து இட்டுக்கட்டப்பட்டது, நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து குளிக்கிற காரியங்கள், என்னங்க ஒரு குளிக்கிற காரியத்திற்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம எதுக்காக வச்சோம்? உன்னத பாட்டை குறித்து அவங்க பேசும் பொழுது இது வந்து ஒரு பாடமாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் என்னெல்லாம் பாடம் எடுத்திருக்கீங்கிறதுக்கு ஒரு எதிர்வாதமாக வைக்கப்பட்டது. அப்போ ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இந்த காரியங்களை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக பண்ணாங்கன்னாங்க. அவங்களா கேட்டதுக்காக நபி சொன்னாருன்னாங்க. சரி, அவங்களா கேட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம கேட்டோம். அந்த அடுத்தவங்களுடைய மனைவி இடத்துல தான் உங்களுடைய அண்டர் ஷேவ் பண்ண சொல்லியிருக்கிறாரே, இது என்னங்க காரியம்? அவங்க வந்து கேட்டாங்களா?
கேட்கவே இல்லை. அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் வந்து ஐயா கொடுத்துருக்கிறாரு. எங்க போர்ல இருந்து வரும்போது மனைவி இடத்துல வந்து பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியா இருக்கணுமா இல்லையா, இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடுவான்ல. அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிஞ்சுட்டு வரவங்களுக்கு இதுதான் சிந்தனை. வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியா இல்லைன்னா வெளியில போயிட வேண்டியதுதான். இதுதான் வந்து அவங்க மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்புறம் எப்படி உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று அந்த காரியங்கள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்க போர்வைக்குள்ள வகையாருங்கிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் வந்து எங்கள் மார்க்கம் என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா, நாங்கள் வந்து மனைவி இடத்துல தாம்பரத்தை வைக்கும்போது கூட நாங்கள் ஓதிட்டு தான் போகணும்னு சொல்லுது அப்படின்னாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அடிமை பெண்களோடு போகும்போது என்ன ஓதுவீங்க, முத்தா திருமணத்தில் என்ன ஓதுவீங்கன்னு கேட்டோம். வாயை திறக்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, தொற்று நோயை குறித்து கேட்டோம். இப்போ கடைசி அமர்வில் வந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு செத்த வீட்டில் அழக்கூடாது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஒன்றுத்துக்குமே ஒரு உருப்படியான பதிலாக சொல்லவே முடியலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சிறு பிள்ளை, அதாவது வந்து மூசா நபிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சொல்கிறான், உன்னை விட உலகத்தில் சிறந்த ஒரு அறிவாளி அவனுக்கு காட்டுறன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டி கொடுக்குறாருங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறாருனாக்கா, ரோட்டில் போன ஒரு பச்சை சிறுவனை பிடிச்சி தலையை பிடிச்சி எரிஞ்சிட்டாரு, கிள்ளி எரிஞ்சிட்டாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வளர்ந்துட்டா பாவம் செஞ்சிருவான்ல, அதனால கொண்டுட்டேங்கிறாரு. இது ஒரு அருமையான ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அதாவது வந்து அல்லாஹ் எப்படி வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்தது 4 முறைக்கு மேலே மது குடித்தா அவனை அடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது உங்களுதுன்னு கேட்டோம். அதுக்கு வந்து வாயை திறக்கல. அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுக்கடுக்காக வந்து இவங்க வந்து குரான், அதாவது ஹதீஸ்களை வந்துட்டு மறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஹதீஸ் மறுக்கிறதுக்கான அளவுகோல்களை அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் மறுக்கிறோன்ற எந்த ஒரு அளவுகோலுமே அவங்க வந்து இந்த விவாதத்தில் வந்து தெளிவுபடுத்தலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று நாங்கள் சவாலாக வைக்கும்போது கேள்வி கேட்காம இன்றைக்கு கோழைத்தனமாக நிறைய கேள்விகளை அவங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து சொர்க்கத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை முன்வைத்தோம். அந்த சொர்க்கத்தின் குறித்து காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது உருப்படியாக ஒரு பதிலும் சொல்ல முடியல. டைரக்டாகவே கேட்டோம், இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி இந்த காரியத்தை எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், குடும்பத்தோடு அந்த பரலோகத்துக்குள்ளே ஒருத்தன் போக முடியுமா? எங்க சாதாரணமாகவே ஒரு மனிதன் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, குடிக்கிறான், உடலுறவு கொள்றான், குடிக்கிறான், உடலுறவு கொள்றான், இதையே 24 மணி நேரம் பொழப்பா வச்சிருக்கான். அந்த மனுஷனை நீங்கள் எவ்வளவு கேவலமாக பார்ப்பீங்க? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானே வாக்களித்து இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன் வச்சுமே அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா? கேட்டா இல்லாத ஒரு காரியத்தை இட்டு கட்டி வைக்கிறீங்க. 100 மனைவிகள் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தோல் உரிச்சு காட்டியிருக்கோம். அப்புறம் கலாலா முரண்பாடு, எப்பாடி எவ்வளவு பெரிய உளறல், மாற்றி மாற்றி வீடியோ போட்டு ஆதாரங்களை போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறோம். ஒன்றுமே உங்களால் பதில் சொல்ல முடியல. அடுத்தது ஒருவர் பாவத்தை மற்றொருவர் சுமக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இன்னொருத்தர் சுமப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. கேம நாளில் சுமப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் வைக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா? என்ன பதில் சொல்ல முடிஞ்சது? வழக்கம் போல ஒரு பதில். ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் சொன்னாங்க, என்னன்னா யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் வைக்கிற ஹதீஸ் பொய். அதான் பதில் அதுக்கு. சரி, முன்னறிவிப்பை குறித்து கேட்டோம். முன்னறிவிப்பை குறித்து ஏதாவது சொல்ல முடிஞ்சதெல்லாம் நேற்று மூச்சு பிடிச்சி பேசுனீங்களேங்க, உங்களெல்லாம் ஏதாச்சும் சொல்ல முடிஞ்சதுங்களா? உங்களுடைய முன்னறிவிப்புகளை எடுத்து எதையுமே சொல்ல முடியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் திருமண காரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திருமணம் செய்தால் எந்த ஒரு முஸ்லீமே என்ன பண்ணுவாங்க, ஏழையாக இருந்தால் கூட பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க உங்கள் நபியை வந்து சாப்பாட்டுக்கு அடகு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டாரு, 1 கல்யாணத்துக்கு 10 கல்யாணத்துக்கு மேலே பண்ணாருங்களேங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருக்கணும்னு கேட்டோம். அதுக்கும் வந்து என்ன பண்ண முடியல, வாயை திறக்க முடியல. அடுத்தது அல்லாஹ்வுக்கு இந்த சர்வ வல்லமை உள்ளவர், அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவர்னாங்க. 5 காரியம் அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்குமே தெரியாதுன்னாரு. அதில் 2 காரியம் தாங்க கேட்டோம். கர்ப்பத்தில் இருக்கிறது ஆனா போனான்னு இன்னைக்கு பார்த்து சொல்லிடுறாங்களே, பக்கத்தில் ஒரு 50 ரூபா கொடுத்தா வேலை முடிஞ்சு போதே அப்படின்னு கேட்டோம். வாயை திறக்க முடியுதா? ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, மழை எப்போ பெய்யுன்ட்டு. அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? அதுக்கும் பதில் சொல்ல முடியல. அடுத்தது நபி வந்து சாராயம் குடித்தாருன்னு ஒரு காரியத்தை நம்ம முன் வச்சோம். அதுக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை என்ன வந்துச்சு? இயேசுவை குறித்து தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இது உண்மையான வாதமாக இருக்குமானால் நேற்று ஏன் உங்களால் வைக்க முடியவில்லை? அதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 7000 வசனம் காணாமல் போச்சாம். திராணி இருந்தால் 66 புஸ்தகத்தில் இருந்து நாங்கள் மறுத்த 7000 வசனத்தை காட்டுங்கணும். காட்ட முடிஞ்சுதா உங்களால்? இன்றைக்கு வரைக்கும் எது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ், எது நீங்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸ் என்று பட்டியல் உங்களால் போட முடிஞ்சுதான்னு கேட்டால் எங்களால் போட முடியாதுங்கன்னு பரிதாபமாக சொல்லக்கூடிய நிலைமை தானே உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல்
அல்லாஹ் வந்து சபிக்கிறானேன்னு சொல்லும் பொழுது அது வேற சாபம், இது வேற சாபங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாதுன்னீங்க. அப்புறம் மண் எப்படி வந்து சுத்தம் செய்யன்னு கேட்டோம். அது வந்து வெளிக்கு போகிற காரியமாக இருந்தாலும் அது ஆன்மீக அடிப்படையில் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. என்னதான் நீங்கள் வந்து சொல்ல முயற்சி செய்கிறீங்கன்னே தெரியல. அப்புறம் பெண்கள் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சி உருப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான சட்டம். அப்புறம் மகருக்கே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஆமாம், ஒரு பெண் இடத்துல வந்து மனைவி இடத்துல என்ன பண்ண முடியும், சுகம் தானே அனுபவிக்கிறோம், அது காசு கொடுக்குறது என்ன தப்பு, ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி சொல்றாரு. உதாரணம் சொல்லியிருக்காரு வாஷிங் மிஷின். இங்க வாஷிங் மிஷின் போச்சுன்னா வேற வாஷிங் மிஷின் வாங்கிப்பீங்க. மனைவிக்கு வயசாச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். வாயை திறக்க முடியலைங்க. இந்த லட்சணத்தில் தாங்க குரான் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புரோட்டான் நியூட்ரான்லாம் போயிட்டார் ஒருத்தர் பெண்களுடைய அறிவை குறித்து பேசும்போது. அங்கே எங்கே நியூட்ரான் வந்துச்சுன்னு உண்மையிலே எங்களுக்கு புரியலைங்க. அது எப்படிப்பட்ட சயின்ஸ்னு புரியல. ஏங்க அறிவியல் இப்படி சொல்லுதாங்க. ஒரு சாதாரண பார்த்த சம்பவத்தை ஒரு சின்ன பிள்ளை வந்து சொல்லுங்க, ஆமாம் நான் பார்த்தேன்ட்டு. இதுக்கு வந்து புரோட்டானு நியூட்ரானு எலக்ட்ரானு ஆட்டம் எல்லாமே வரணுங்க. இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய சயின்ஸ். அப்புறம் தீவிரவாதத்தை குறித்து அடுக்கடுக்கான வாதங்களை வச்சோம். உங்களுக்கு திராணி இருந்தாக்கா மதத்திற்காக, மதத்தை பரப்புவதற்கு பைபிள் கொலை செய்ய சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்க முன்னாடி வைங்கன்னு சொன்னோம். ஒரு வாதத்தை அவங்களால முன்னாடி வைக்க முடியலைங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து திருமண காரியத்தை குறித்தும் தலாக்கை குறித்தும் பல விதமான காரியங்களை நாங்கள் எடுத்து முன் வச்சிருக்கிறோம். ஒரு காரியத்துக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாம இந்த நாட்களிலே தலை குனிந்து இருக்கிறாங்க. சஃபியாவை குறித்த காரியம், ஆயிஷாவை குறித்த காரியம், பல காரியங்களை குறித்து பேசியிருக்கிறோம். பலதார திருமணத்தை குறித்து உங்களுடைய பிஜே போட்ட புக்கு குறித்து நாங்கள் பேசியிருக்கோம். எதுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியலங்க. அதுவும் ஜிஸ்யா கட்டி இழிவான ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ வச்சிருக்கீங்க. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இனவரியை தூண்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒன்றுத்துக்குமே வாதம் இல்லைங்க. நேரம் இல்லாதனால நான் இதை முடிக்கிறேன். அதாவது நரகத்திற்கென்ற மனிதனை படைத்து நரகத்திற்காகவே மனிதனை உண்டாக்கி நரகத்திலே மனிதனை நிரப்பி அழகு பார்க்கக்கூடிய இந்த குர்ஆன் ஹதீஸ் காட்டக்கூடிய இறைவன் பொய்யான இறைவன், பொய்யான இறைவன், பொய்யான இறைவன் என்பதை நாங்கள் இந்த இடத்துல மிக தெளிவாக நாங்கள் வந்து நிரூபித்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வேண்டுகோளாக இவர்களிடத்தில் கேட்கிறோம். இந்த முறையாவது இவர்கள் டிவிடி வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.